வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நம்ம நேம் பண்ணுறதுக்கு IUPAC ரூல் என்னென்ன IUPAC ரூல் இருக்குது, அது நம்ம எப்படி இந்த நேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த நோமன்க்ளேச்சர்னால் என்ன, எதுக்காக நம்ம நேம் பண்ணுறதுக்கு இந்த நோமன்க்ளேச்சர் தேவைப்படுது, இந்த IUPAC நேமோடைய 3 காம்பனன்ட்ஸான ரூட் வேர்ட்னா என்ன, ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போது அதோட கண்டினியூவேஷனாக தான் நம்ம இந்த IUPACயோட 6 ரூல்ஸை பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன? ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா அந்த ஒரு காம்பவுண்டில் கார்பன் அப்படிங்கிறது வந்துடும். அந்த கார்பனோட ஹைட்ரஜன் கம்பைனாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் எலமெண்ட்டான ஆக்சிஜனோ, நைட்ரஜனோ, ஃப்ளூரினோ, குளோரினோ இந்த மாதிரி கம்பைன் ஆகிருக்கும். கார்பனோட கம்பைன் ஆகி இருக்கிறத தான் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போது இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நேம் பண்ணுறதுக்கு நம்ம IUPAC ரூல் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ அந்த 6 ரூலில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, we have to identify the longest chain of carbon atom to get the parent name or the root word. அதாவது இங்கே நான் 3 காம்பவுண்ட் எழுதியிருக்கேன். சரியா? இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போது இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் கார்பன் ஆக்டத்தோட லாங்கஸ்ட் செயினை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ரூல் நம்பர் 1. எதுக்குன்னா ரூட் வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. இப்போ இதுதான் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் ஆக்டம்ஸ். இதோட லாங்கஸ்ட் செயின் பார்த்தோன்னா இதுதான் லாங்கஸ்ட் செயின். சரி, இப்போ இதில் எத்தனை கார்பன் ஆக்டம் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரூட் வேர்டு என்ன? த ரூட் வேர்ட் இஸ் பென்ட். ஒவ்வொரு ரூலாக பார்க்கலாம். நேம் நான் ஒவ்வொன்றா எப்படி வந்துச்சுங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இந்த ரூட் வேர்டை மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? அடுத்த செகண்ட் காம்பவுண்ட்டை பாருங்கள். இப்போது இதுக்கு கார்பன் ஆக்டத்தோட லாங்கஸ்ட் செயின் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது? இந்த டைரக்ஷனில் பார்க்குறதா இல்லை இந்த டைரக்ஷனில் பார்க்குறதா? இப்போ இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது எத்தனை கார்பன் ஆக்டம் இருக்குது? மேலே உள்ளதை கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. நீங்கள் இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆக்டத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 எப்படி பார்த்தாலும் 5 தான் இருக்குது. சரியா? அதனால் இதுக்கு ரூட் வேர்டு அப்படிங்கிறது 5 கார்பன் ஆக்டம்னா என்ன வரணும்? பென்ட் தான் வரணும். சரி, அடுத்து தேர்டு. இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் நம்ம கார்பன் ஆக்டத்தோட லாங்கஸ்ட் செயினை தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். 2 டைரக்ஷன் இருக்குது. ஒன்று இந்த டைரக்ஷன், இன்னொன்று இந்த டைரக்ஷன். இப்போது இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கார்பன் ஆக்டம் இருக்குது. அண்ட் இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்குது. நம்ம கார்பன் ஆக்டத்தோட லாங்கஸ்ட் செயின் தான் பார்க்கணும். அப்போ இதில் 7 இருக்குது, இதில் 6 தான் இருக்குது. ஸோ எதை எடுத்துக்கணும்? இந்த லாங்கஸ்ட் செயினை தான் எடுத்துக்கணும். அப்போது இதில் 7 கார்பன் ஆக்டம்னா இதுக்கு ரூட் வேர்ட் என்னது? ஹெப்ட். ஸோ ரூல் நம்பர் 1 இப்படி தான் அதை யூஸ் பண்ணணும். ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பன் ஆக்டத்தோட லாங்கஸ்ட் செயின் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ரூட் வேர்டை எழுதிடணும். ரூட் வேர்ட் 1ஆக இருந்தால் மீத்து, 2ஆக இருந்தால் ஈத்து, 3ஆக இருந்தால் ப்ரோப்பு, 4னா பியூட்டு, 5னா பென்ட்டு, 6னா ஹெக்ஸு, 7 ஹெப்ட்டு, 8 ஆக்ட், 9 நன், 10 டெஸ். ஸோ இது ரிமூவ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 என்னென்னா, இப்போது ஒரு கார்பன் ஆக்டத்தோட பேரண்ட் செயின் இருக்குது. கன்சிடர் CH3 CH2 CH2 CH3 அப்படின்ட்டு இப்படி ஒரு பேரண்ட் செயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டோ இல்லைனா ஃபங்க்ஷனல் குரூப்போ வந்துருச்சு. அதாவது சப்ஸ்டிடியூவண்ட் அப்படின்னா கார்பன் கூட எப்போவுமே ஹைட்ரஜன் தான் கம்பைன் ஆகி இருக்கணும். பட் ஆனால் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஆக்டமோ இல்லை குரூப் ஆஃப் ஆக்டமோ வரும்போது அதை நம்ம சப்ஸ்டிடியூவண்ட்டுன்னு சொல்கிறோம். என்னென்ன சப்ஸ்டிடியூவண்ட்லாம் இருக்குன்னா F
Cl, I, Br, NH2, CH3, CH2, CH3 இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை சப்ஸ்டிடியூவன்ட்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபங்க்ஷனல் குரூப் லைக் ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வரும். இந்த மாதிரி வரும்போது இந்த சப்ஸ்டிடியூவன்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் இதுக்கு நம்ம லோங்கண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, பிகினிங் அட் த க்ளோசஸ்ட் எண்ட் ஆஃப் த சப்ஸ்டிடியூவன்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் பிரகாரம் கொடுக்கணும். அதாவது என்னன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் சப்ஸ்டிடியூவன்ட்டும் வருது, ஃபங்க்ஷனல் குரூப்பும் வருது அப்படின்னா ப்ரியாரிட்டி எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரியா? சரி, அடுத்து ரூல் நம்பர் 6 பாருங்கள். இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் சப்ஸ்டிடியூவன்ட் வந்தாச்சு. அப்போ என்ன சப்ஸ்டிடியூவன்ட் வந்திருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ப்ரிஃபிக்ஸாக வந்து யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம IUPAC நேம் வந்து எழுதும் போது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் எழுதணும், அப்புறம் ரூட் வேர்டு வரணும், அப்புறம் சஃபிக்ஸ் வரதா பார்த்துருந்தோம். ப்ரிஃபிக்ஸில் என்ன வரும்? சப்ஸ்டிடியூவன்ட்டு வரும். ரூட் வேர்டு அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது. சஃபிக்ஸில் என்ன வரும்? அந்த பாண்ட் என்ன மாதிரியான பாண்டு அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாமே வந்து சஃபிக்ஸில் வந்துடும். சரியா? இப்போ நம்ம சப்ஸ்டிடியூவன்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் அப்படிங்கிறது ரூட் வேர்டுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் வந்து வருது. சரியா? அப்போது சப்ஸ்டிடியூவன்ட் வந்து எஃப்ஆ இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளோரோன்னு கொடுக்கணும் அந்த வேர்டு டேர்ம். Cl அப்படின்னா குளோரோ, ஐனா அயோடோ, பிஆர்னா ப்ரோமோ, NH2னா அமினோ, CH3னா மெத்தில், CH2 CH3னா எத்தில். இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி சப்ஸ்டிடியூவன்ட் வந்தால் இந்த மாதிரியான வேர்ட் வந்து கொடுக்கணும். அந்த சப்ஸ்டிடியூவன்ட் நம்ம எழுதும் போது அதுக்கு நம்ம நம்பர் கொடுக்கணும், விச் இஸ் ஃபாலோட் பை அ டேஷ். அதுக்கப்புறமா தான் அந்த ப்ரிஃபிக்ஸ் இந்த டேர்ம் கொடுத்துட்டு நம்ம சொல்லணும். எதுக்குன்னா அதோடைய லொக்கேஷன் என்ன, ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தா இந்த ஆர்கானிக் காம்பவுண்டையே எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ரூட் வேர்டு வந்து பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு இந்த டைரக்ஷன் பார்க்கணும். இதில் எது லாங்கஸ்ட் செயின்னு பார்க்கணும். பார்த்துட்டு இங்கே 5 கார்பனுங்கிறதுனால ரூட் வேர்டு வந்து பென்டன் போட்டாச்சு. இதில் ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவன்ட் வருதா, அதாவது ஏதாச்சும் ஒரு பிரான்ச் வந்திருக்கான்னு பார்த்தா இங்கே ஒரு பிரான்ச் வந்து இருக்குது இல்லையா? அப்போது இதை பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா, இது இல்லைன்னா இது வந்து CH2ன்னு வந்திருக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த CH3 அப்படிங்கிற மெத்தில் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா ரூட் வேர்டு வந்து பென்ட். சரியா? சப்ஸ்டிடியூவன்ட் அப்படிங்கிறது ரூட் வேர்டுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் வந்து நம்ம எழுதுவோம். எப்படி எழுதுறது? இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணுமா, அதுக்கு வேறு டேஷ் போட்டுட்டு தான் அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து எழுதணுமா? ஸோ நம்பர் எப்படி கொடுக்குறது அப்படின்னா இது எந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 1 கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4, கார்பன் 5 இப்படியும் நம்ம கார்பன் நம்பர் பண்ணலாம். இந்த பக்கமும் நம்பர் பண்ணலாம். 1 2 3 4 5. இந்த 2 நம்பரிங்கில் எது வந்து கரெக்டு? இங்கே கவனிங்க, பிகினிங் அட் த க்ளோசஸ்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதுக்கு வந்து 2 அப்படிங்கிறது கரெக்டா இல்லைனா 4 அப்படிங்கிறது கரெக்டா? எந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா செகண்ட் கார்பன். இதுதான் வந்து க்ளோசஸ்ட் எண்ட், நாட் த 4th கார்பன். ஸோ இந்த பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து வரிசையை எடுத்துக்கணும். இது வந்து மெத்தில் குரூப் செகண்ட் கார்பனோடைய அட்டாச் ஆகிருக்கிறதுனால எப்படி எழுதுறதுன்னா 2 போட்டுட்டு நம்பர் போட்டு டேஷ் போட்டுட்டு அண்ட் ப்ரிஃபிக்ஸை வந்து எழுதுகிறோம். ப்ரிஃபிக்ஸ் என்ன? CH3னா மெத்தில். ஸோ 2 மெத்தில் பென்ட் அப்படின்ட்டு வரும். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம இதுதான் லாங்கஸ்ட் செயின், இதோடைய ரூட் வேர்டு வந்து ஹெப்ட் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ இதில் எந்த சப்ஸ்டிடியூவன்ட் வந்து இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CH3 தான். நம்ம லாங்கஸ்ட் செயின் எதுன்னு கண்டுபிடிக்கும் போது இதுவா இல்லை இதுவா அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு எடுத்துட்டோம். சரியா? அப்போ அதனால் இதை விட்டுருங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம். சரியா? இப்போது இதில் இந்த CH3 அப்படிங்கிற இந்த சப்ஸ்டிடியூவன்ட் தான் வந்து இந்த கார்பனோட வந்து இப்போ அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு லோக்கல் நம்பர் எப்படி கொடுக்குறதுனா
1, இந்த கார்பனுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3. ஸோ 4, 5, 6, 7 அப்படின்ட்டு 7th கார்பன் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இப்படி நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்து பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இது 6ன்னு வருது. அப்போ 5 கரெக்டாக 3 கரெக்டான்னு பார்க்கும்போது 3 தான். க்ளோசஸ்ட் என்கிட்ட தான் வந்து பார்க்கணும். ஸோ 3rd கார்பனோட CH3 அப்படிங்கிற அந்த மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதுக்கு நம்ம ப்ரிஃபிக்ஸ் வந்து 3 போட்டுட்டு டேஷ் போட்டுட்டு 3 மெத்தில் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ 3 மெத்தில் ஹெப்ட்னா அந்த நேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டை வச்சு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் சிங்கிள் பாண்டாக வந்துச்சு அப்படின்னா அது அல்கேன் குரூப்பை சேர்ந்தது. ஸோ அதோடைய சஃபிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்னா ANE அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே இது டபுள் பாண்ட் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்துருந்துச்சுன்னா இட் பிலாங்ஸ் டு அல்கீன். அல்கீனாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சஃபிக்ஸ் வந்து ENE அப்படின்னு போடுவோம். இதே இது ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு அல்கைன். அல்கைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சஃபிக்ஸ் வந்து YNE அப்படின்னு போடுவோம் இல்லையா? அப்படி தான் நம்ம வந்து சஃபிக்ஸ் பார்த்துருந்தோம். சஃபிக்ஸ்லேயே ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ்ன்னு இருக்குது. ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது பாண்டை வச்சு சொல்கிறது, செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு சொல்கிறது அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சஃபிக்ஸில். சரி, இப்போ எந்த மாதிரியான பாண்ட் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான சஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லியாச்சு. இப்போ என்னென்னா இந்த சஃபிக்ஸ் நம்ம எழுதும் போது, அதாவது இந்த பாண்டை வச்சு நம்ம இந்த ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து எழுதும் போது அதுக்கு நம்ம லோக்கல் நம்பர் வந்து கொடுக்கணும். எப்படி நம்ம ப்ரிஃபிக்ஸுக்கு லோக்கல் நம்பர் கொடுத்து டேஷ் கொடுத்து ப்ரிஃபிக்ஸ் வந்து போட்டோமோ அதே மாதிரி இந்த ப்ரைமரி சஃபிக்ஸுக்குமே, அதாவது இந்த பாண்டை வச்சு எழுத போகக்கூடிய அந்த சஃபிக்ஸுக்குமே நம்ம லோக்கல் நம்பர் கொடுத்து டேஷ் கொடுத்து ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து எழுதணும். அந்த லோக்கல் நம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா லோவஸ்ட் பாசிபிளான லோக்கல் நம்பராக வந்து இருக்கணும். அடுத்த ரூல் நம்பர் 5 வந்து என்னென்னா, இப்போ நம்ம ப்ரைமரி இந்த செகண்டரி சஃபிக்ஸையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ப்ரைமரி சஃபிக்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும் ANE ஆர் ENE ஆர் YNE. பாண்டு வந்து அது வந்துருச்சு அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்டில் இந்த சஃபிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நேமிங்கில். இந்த மாதிரி நம்ம நேம் எழுதி இதுக்கப்புறமா நம்ம செகண்டரி சஃபிக்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த டெர்மினலில் E வந்து இருக்கு இல்லையா, திஸ் ஷுட் பி ரிமூவ் பண்ணிட்டு தான் அடுத்த செகண்டரி சஃபிக்ஸை வந்து ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CH2 CH CH2 அப்படின்ட்டு இருக்குது. இப்போது இதில் வந்து டபுள் பாண்ட் வந்திருக்கு. we have to know this. இதில் ப்ரிஃபிக்ஸ் இருக்கா? ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? சப்ஸ்டிடியூவன்ட் ஏதாச்சும் வந்திருக்கா? கிடையாது. ரூட் வேர்டு என்னது? மொத்தம் 5 கார்பன் வந்து இருக்குது. ஸோ ரூட் வேர்டு இஸ் பென்ட். அண்ட் இதில் நம்ம சஃபிக்ஸ் வந்து பார்க்கும்போது சஃபிக்ஸில் 2 சஃபிக்ஸ் இருக்குது, ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ் ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப் எதுவும் வரல, ப்ரைமரி சஃபிக்ஸ் ஆனால் பாண்டு வச்சு வந்திருக்கு. இது என்ன பாண்டு? டபுள் பாண்டு. தட் மீன்ஸ் இட் பிலாங்ஸ் டு அல்கீன். அல்கீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ENEன்னு எழுதுவோம், சரியா? அண்ட் இதுக்கு நம்ம லோக்கல் நம்பர் வந்து கொடுக்கணும், அப்புறம் டேஷ் வந்து போடணும். லோக்கல் நம்பர் எப்படி கொடுக்கறதுனா லோவஸ்ட் பாசிபிளான லோக்கல் நம்பர். இப்போது இந்த பாண்டுக்கு நம்ம நம்பர் கொடுக்கும்போது கார்பன் வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறோம். இதான் வந்து லோவஸ்ட் பாசிபிளாக வரக்கூடியது. ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு 5th கார்பன் வந்து 1 5 வரைக்கும் நம்பர் போட்டுட்டு இந்த பாண்டு வந்து இந்த கார்பனுக்குரியது, லோவஸ்ட் பாசிபிளான இந்த கார்பனுக்குரியது. அதனால் ரூட் வேர்டுக்கு அப்புறமா வரக்கூடிய சஃபிக்ஸ் எப்படி எழுதுறோன்னா லோக்கல் நம்பர் ஃபஸ்ட்டு கார்பனுடையதுன்னு போட்டுட்டு டேஷ் போட்டுட்டு அந்த சஃபிக்ஸ் அந்த டேர்ம் ENE வந்து போடுறோம். ஸோ பென்ட் 1 அப்படின்ட்டு வரும். நம்ம இதை வந்து 1 போடணுனாலும் போடலாம், இல்லைனா வந்து பென்டீன் அப்படின்னு நார்மலாக எழுதினாலும் ஓகே தான். நமக்கு இது என்ன புரியுது அப்படின்னா இந்த பாண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கார்பனோட சேர்ந்தது அப்படின்ட்டு புரியும். நம்ம 1 மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான், பண்ணலனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படி எழுதணும்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறது சஃபிக்ஸில் செகண்டரி சஃபிக்ஸாக வரக்கூடியது. ஸோ அதுக்கும் நம்ம லோக்கல் நம்பர் கொடுத்து டேஷ் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம அந்த செகண்டரி சஃபிக்ஸை வந்து கொடுக்கணும், சரியா? இப்போது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்கஹால் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சஃபிக்ஸ் எந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணணும்னா OL அப்படின்னு யூஸ் பண்ணணும். இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்?
அந்த காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்டில் OH அப்படிங்கிறது லாஸ்ட்டில் இருக்கும். இது ஆல்டிஹைடாக இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்டுக்கு லாஸ்ட்டில் CH1 இருக்கும். CH1 ஆல்டிஹைட் குரூப்பை சேர்ந்தது. அப்போனா நம்ம சஃபிக்ஸில் என்ன கொடுப்போம், AL வந்து யூஸ் பண்ணணும். இது கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்துச்சுன்னா COOH இப்படி இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும், OIC ஆசிட் அப்படின்னு கொடுக்கணும். கீட்டோனாக இருந்துச்சு அப்படின்னா RCOR அப்படின்ட்டு வரும். அதாவது the rest of the structure இங்கே இருக்கும், நடுவில் தான் இந்த குரூப் வந்து இருக்குது, C டபுள் பாண்ட் O அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன மாதிரியான சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ONE அப்படிங்கிற இந்த சஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரியா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம IUPAC நேம் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரிஃபிக்ஸ் வந்து இல்லை, சப்ஸ்டியூவன்ட் வந்து கிடையாது. அடுத்து ரூட் வேர்ட் பார்க்கணும். ரூட் வேர்ட் வந்து என்னது, லாங்கஸ்ட் செயினாக இருக்கணும். ரூட் வேர்ட் பார்க்கும்போது கார்பன் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ ப்ரோப் வந்து யூஸ் பண்ணுறோம். ரூட் வேர்டுக்கு அப்புறமா வரக்கூடியது சஃபிக்ஸ். சஃபிக்ஸில் ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்கா, எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தால் நம்ம ANE வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இதில் செகண்டரி சஃபிக்ஸான ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, எஸ் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் OH ஆல்கஹால் வந்துச்சு அப்படின்னா நம்ம OL அப்படின்னு போடணும். இப்போது எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருந்தாலும் அதுக்கு நம்ம லோக்கல் நம்பர் அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்போது கார்பனுக்கு நம்ம நம்பர் போடும்போது இது ஃபர்ஸ்ட் கார்பன் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கார்பனோட இந்த ஆல்கஹால் குரூப் இருக்கிறதுனால நம்ம லோக்கல் நம்பர் 1-OL அப்படின்னு போடுறோம். எப்போ இந்த ப்ரைமரி சஃபிக்ஸும் செகண்டரி சஃபிக்ஸும் வந்து சேர்த்து எழுதணுமோ அப்போ இந்த E அப்படிங்கிற டேர்மை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ப்ரோப் ஏன் 1-ஆல் அப்படின்னு வரணும், இல்லைனா ப்ரோப்பனால் அப்படின்னு இப்படியும் எழுதலாம். அடுத்த செகண்ட் ஒன் CH3CHO. CHO அப்படின்னு வந்துட்டாலே அது தட் பிலாங்ஸ் டு ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். இதில் ப்ரிஃபிக்ஸான சப்ஸ்டியூவன்ட் வந்து கிடையாது. இப்போ நம்ம ரூட் வேர்ட் பார்க்கும்போது 2 கார்பனுங்கிறதுனால ஈத்து, இது சிங்கிள் பாண்ட் தான் இதில் இருக்கிறதுனால ஏன் வந்து போடுறோம். அடுத்த ஆல்டிஹைட் குரூப் அதனால வந்து நம்ம AL போடுறோம். இதுக்கு லோக்கல் நம்பர் கொடுக்கறதும் போது இது ஃபர்ஸ்ட் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 1-ALன்னு கொடுக்குறோம். அடுத்து இதை எழுதும் போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி சஃபிக்ஸும் செகண்டரி சஃபிக்ஸும் சேர்த்து எழுதும் போது E அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஈத்தேன் 1-AL அப்படின்னு வரணும். அப்படி இல்லைனா நம்ம ஈத்தனால் அப்படின்னு போடலாம். அடுத்தது CH3COOH. COOH வந்துச்சுன்னா தட் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இதுக்கு எப்படி நம்ம IUPAC நேம் எழுதுறதுனா ப்ரிஃபிக்ஸ் வந்து கிடையாது. ரூட் வேர்டு பார்க்கும்போது 2 கார்பன், ஸோ ஈத் வந்து போடுறோம். ப்ளஸ் இதில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, அதனால ANE. ப்ளஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து OIC ஆசிட் அப்படின்னு கொடுக்கணும். அந்த சஃபிக்ஸ் அந்த டேர்ம் வந்து இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதும் போது E வந்து ரிமூவ் ஆகிடும். ப்ரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் சேரும்போது E போயிடும். ஸோ ஈத்தேன் ஒயிக் ஆசிட் அப்படின்ட்டு வரும். ஸோ அவ்வளோதான். இந்த IUPAC நேம் அப்படிங்கிறது இந்த 6 ரூல்ஸ் ரிமூவ் பண்ணி ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்ன, ரூட் வேர்ட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த விட நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். சப்போஸ் அது ரொம்ப சின்னதான ஆன்சர் நான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் கீழேயே வந்து நானும் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஒரு அதர்வைஸ் ஷார்ட் மாதிரி போட்டு கூட அந்த லிங்க்கை வந்து உங்கள் கேட்ட கேள்வி கீழே சென்ட் பண்ணியிருப்பேன். அதர்வைஸ் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக வீடியோ எடுத்து அந்த வீடியோட லிங்க்கை வந்து உங்களுக்கு கீழே கொஷின் கீழே வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. என்னது அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோட எண்டுக்கில் வந்து ஒரு குவிஸ் மாதிரி கேளுங்க, ஒரு கொஷின் மாதிரி கேளுங்க, அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்குமே ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ இனி வரக்கூடிய டாப்பிக்கில் வந்து வீடியோவோட எண்டில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு கொஷின்க்கு வந்து கேட்குறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த யூனிட்டில் நான் போடக்கூடிய அதர் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வீடியோஸ்னு போட்டிருக்கேன். அது எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் எப்படி IUPAC நேம் வந்து எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.